இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. And today is 14th March 2026 Saturday. சனிக்கிழமை. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில நம்ம ஜியோன் பேராலயம் ஜாயின்ட் கத்தீட்ரலுடைய பெண்கள் having a half day retreat for the women's for the Lent half day retreat. வாங்க, ஒரு வேளை சகோதரி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னா, இப்போ ஃப்ரீயாக இருந்தால் வந்து ஜாயின் பண்ணீங்க. 9 to 2 with the lunch. Come and enjoy. You're going to have a good fellowship. அண்ட் கர்த்தருடைய பிரசன்னம், ஆளுகை, வழி நடத்துதெல்லாம் பார்ப்பீங்க. விசுவாசத்தோடு வாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சரி, நாம் தொடர்ந்து கெத்செமனே தோட்டத்தினுடைய சம்பவங்கள், ஆண்டவரை கைது செய்கிறாங்க, பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. இப்போ விசாரணைக்கு போயிட்டாரு. பிரதான ஆசாரியர்கள்லாம் அந்த கவுன்சில் அவரை என்ன செய்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அது மார்க் 14:55, Mark 14:55. Now the chief priests and all the council sought testimony against Jesus to put him to death, but found none. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தினர் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. ஐயா, சாட்சியெல்லாம் குற்றம் சாட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு தான் போய் கைது செய்வாங்க. ஆனா இவங்க இயேசுவை கைது செய்த பிறகு சாட்சியை தேடுகிறார்கள். ஏன்னா யூதர்களுடைய கவுன்சில் அது ஒரு ஆன்மீக கவுன்சில், ஸ்பிரிச்சுவல் கவுன்சில் ஃபார் த ஜூ. அவங்க ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது. பிரதான ஆசாரியர், அது ரோமர் எம்பையர், ரோமர் ஆட்சியில் இருக்கிறதுனால ரோமர் ஆட்சியாளர்கள் தான் அந்த மரண தண்டனைலாம் கொடுக்க முடியும். அதனால இவங்க இயேசுகிட்ட தான் இயேசுவை ரோமர்கிட்ட தான் கொண்டு போனோம், அந்த அதிபர்கிட்ட கொண்டு போனோம். ஏன்னா அவர் கொலை செய்யணும்னா தண்டனை கொடுக்கறது வேற, இன்னும் 6 மாசம் ஜெயிலில் வைக்கிறது, அல்லது 1 வருஷம் ஜெயிலில் வைக்கிறது, அல்லாடி வேற விதமான தண்டனைகள்லாம் கொடுக்கலாம் இவங்க. ஆனா மரணம் இவர்கள் கொடுக்க முடியாது. அதுக்காக இயேசு மேல பழி சுமத்தினா அவருக்கு ஒரு மரண தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா அவர் நல்ல ஒரு ஆதாரமான ஒரு சாட்சி இருக்க வேண்டும். இயேசுவுக்கு விரோதமாக வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேடினார்கள், சாட்சிகள் கிடைக்கவில்லை. நம்ம தபச காலத்துல இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில லித்தானி என்று ஒரு ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபத்துல ஒரு லைன் வரும் பாருங்க, கவனிச்சு பாருங்க. குற்றம் செய்யாமல் சிறையிலே அடைக்கப்பட்டவர்கள் விரைவிலே அவர்கள் விடுதலை அடையும் அப்படின்னு ஒரு ஜெபம் வரும். அந்த லைன் அது படிக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு உணர்வு வரும். எவ்வளோ பேர் குற்றம் செய்யாமல் சிறையில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இயேசுடைய அன்பை சொன்னதுனால சிறையில் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறார்கள். There is thousands of people, because of they believe Jesus Christ, they are in the prison. குற்றம் செய்யாதவர்கள் சிறையில் இருக்கிறாங்க. நல்ல செய்தி சொல்லுகிறவர்கள் தான் இன்னைக்கு சிறையில் இருக்கிறார்கள், கஷ்டப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், பாடுகள் அனுபவிக்கிறாங்க. இங்க ஏசாமி அருமையானவர்களே, அவர் மேல குற்றம் சுமத்த தேடுறாங்க. யாரு தேடுறா? பிரதான ஆசாரியன், யூத சமயத்தின் தலைவன். எப்படிப்பட்டவன் ஒரு மனிதன்! ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறவர், பிதாவுடைய சபை என்று சொல்லலாம், யூதருடைய சபை. பிதாவை நம்புகிறவர்கள் நாம தானே. ஆனா பிதாவை அனுப்பினவரை நம்ப மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கும் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் அதுதான், அருமையானவர்களே. ஆகவே இன்றைக்கும் ஆண்டவருடைய நாமத்துல குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் இருக்கிறவர்கள் நிறைய பேர். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த குற்றமில்லாமல் சிறையில அடைக்கப்பட்டவர்களுக்காக செபிக்க வேண்டும். ஆண்டவருக்காக சிறையில இருக்கிறவர்களுக்காக செபிக்க வேண்டும். ஊழியம் செய்ததனால இன்றைக்கு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு குடும்பங்கள் சிறையில் இருக்கிறது, குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட நிலையில இன்றைக்கும் கிறிஸ்தவர்களை சிறையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே இந்த வேலையிலே நாம் ஜெபிப்போம். ஏன்னா ஆண்டவரை விசாரிக்கிறார்கள், அவர் விசாரிக்கிற தேவன், அவரை விசாரிக்கிறார்கள். அந்த விசாரணையிலே ஒரு குற்றமும் இல்லை, குற்றப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். எதிரிகள் அதைத்தான் செய்வார்கள், மறந்து விடாதீங்க. எதிரிகள் உங்களை குற்றப்படுத்துவதற்கு சாட்சிகளை தேடுவார்கள், குற்றத்தை
தேடி கண்டுபிடித்து உங்களை குற்றப்படுத்துவார்கள். இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் பார்வையிலே நீ எப்படிப்பட்ட மனிதனா இருக்கிறாய் என்பதை சோதித்து பார்த்து ஒப்புக்கொடு. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உனக்காக சிறையிலே இருக்கப்படுகிற, பாதிக்கப்படுகிற, கஷ்டப்படுகிற ஆண்டவரே, பரிதவிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சிறையில் இருக்கிறவர்களுக்கு நீர் ஆறுதலை தாரும், பலத்தை தாரும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. Lord, we praying for the missionary, the pastors and evangelists. Because of your sake, they are in the prison, Lord. They are tortured, Lord. Lord, we pray for their deliverance, ஆண்டவரே. நீதான் அவங்களுக்கு விடுதலை தந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தீமைகளுக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்து ஆண்டவரே, நன்மையான பாதையில வழி நடத்துங்க. துதிகான மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது ஆண்டவருடைய நாமத்தினாலே சிறையில் இருக்கிறதை அறிந்திருக்கீங்களா? தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. டேக் கேர் and God bless.